إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله وطاعته وامتثال أوامره واجتناب نواهيه، فإن في ذلك سعادة للمرء في دنياه وفي آخرته. أسأل الله سبحانه وتعالى أن يجعلني وإياكم من المتقين الفائزين الذين ورثوا تلك الجنة التي أعدها الله سبحانه وتعالى لعباده الصالحين بقوله: تلك الجنة التي نورث من عبادنا من كان تقيا. அளவற்ற அல்லாஹ்வினும் நிகரில்லாத அன்புடையவன், பார்ப்பவன், கேட்டுக்கொண்டிருப்பவன், இந்த வானம் பூமிகளில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் ஜீவராசிகளையும் படைத்தவன், பரிபாலித்தவன், அந்த படைப்பினங்களுடைய எல்லா காரியங்களையும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் நன்கு அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவன். அது மட்டுமல்லாமல் அந்த படைப்பினங்கள் அனைத்தையும் அவன் நமக்கு வாக்களித்தது போல இரண்டாவது முறையாக அவனுடைய தர்பாரில், சன்னிதானத்தில் மீண்டும் ஒன்றாக சேர்த்து தனி ஒரு நபராக இருந்து நீதமான முறையில் தீர்ப்பு வழங்குவதற்கு சர்வ வல்லமையும் அதிகாரமும் படைத்த அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து, அவனால் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடைசி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இன்னும் அவருடைய வழிதான் நமது நேரான வழி என்று தங்களுடைய எல்லா காரியங்களிலும் அவர்களை மட்டும் பின்பற்றி நடக்கக்கூடிய இந்த உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம் சகோதர சகோதரிகள் மீதும் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருளும் சாந்தி முறித்தாகட்டும் என்று கூறி என்னுடைய இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அஞ்சுவது என்ற வார்த்தையினுடைய பதம், அர்த்தம், எந்த மார்க்கத்தினுடைய காரியங்களை அல்லாஹ் நமக்கு ஹலால் என்று, எந்த மார்க்கத்தினுடைய காரியங்களை நமக்கு அல்லாஹ் ஹராம் என்று வைத்திருக்கின்றானோ இவை இரண்டையும், ஹலாலை ஹலால் என்று ஈமான் கொள்ள வேண்டும், ஹராமை ஹராம் என்று ஈமான் கொள்ள வேண்டும். அந்த ஈமானோடு கடைசி வரை உறுதியாக இருந்த அந்த ஈமானுடைய நிலையில் வாழ்ந்து மடிவதற்கு பெயர்தான் அல்லாஹ்விற்கு அஞ்சுவது என்று அர்த்தம். இந்த அச்சத்துடன் யார் வாழ்கின்றார்களோ அவர்களைத்தான் திருமறையில் எங்கெல்லாம் முத்தகைன்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானோ அந்த பண்பிற்கு உரியவர்கள். அந்த பண்பிற்கு உரியவர்களோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு, ஏற்கனவே தயார் செய்த நிலையில் உள்ள பாக்கியம் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய சுவனத்திற்கு உரியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய வாசகமாகும். அப்படிப்பட்ட அந்த சிறந்த சுவனத்துக்குரிய நல்ல அடியாரில் ஒருவராக வல்ல அல்லாஹ் நம்மனையமாக்கி அருள் புரிவானாக. ஆமீன். فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: قل يتوفاكم ملك الموت الذي وكل بكم ثم إلى ربكم ترجعون. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமையினுடைய சிந்தனை என்ற இந்த தலைப்பில் ஒரு 4-5 வாரமாக நாம் மனிதனுடைய கடைசி காலங்கள் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும், ரூஹுக்களை பறிக்கக்கூடிய மலக்குகள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக வருவார்கள்,
அந்த மலக்குகளுடைய நிலைப்பாட்டை நாம் எவ்வாறு வந்து அடைந்து கொள்வது நமக்கு சாத்தியம் போன்ற இந்த விஷயங்களை நாம் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். அதில் போன வாரம் வந்து நல்ல உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு என்பவர் வருகின்றார் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட ரூபத்தில் வந்து வருவார், அவர் எப்படி வருவார் அப்படிங்கிற செய்தி வந்து பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸினுடைய ஒரு பாதி தொடர் வரைக்கும் பார்த்தோம். மீதி பாதி வந்து அப்படியே இருந்துச்சு. இன்ஷால்லா அதனுடைய அடுத்த தொடர் வந்து ஆரம்பிப்போம். அது மட்டும் இல்லாமல் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கமிக்க திருக்குர்ஆன்ல கிட்டத்தட்ட வந்து 16-17 இடங்கள்ல மலக்குல் மௌத் அவங்களுடைய நிலைப்பாட்டை கொண்டு மனிதனுடைய தொடரை வந்து சொல்லி இருக்கின்றார். அந்த சொல்லப்பட்ட வாசகம் வந்து எதற்காக வேண்டி சொல்லக்கூடியதாக வந்து இருந்தது என்று சொன்னால், எந்த காலகட்டத்தில் அல்லாஹ் வந்து இறக்கினாரோ அந்த காலகட்டத்தில் ஈமானுடைய அடிப்படையாக வந்து இருக்கக்கூடிய அல் பஅது பஅதல் மௌத் என்ற வார்த்தையை நிராகரித்தவர்களாக வந்து இருந்தார்கள். ஒன்று, இதற்கு பின்னால் வரக்கூடிய சமூகம் இந்த வார்த்தையில் அவர்கள் மீண்டும் சந்தேகம் என்ற அடிப்படையில் எழுப்பி மக்களை அவர்கள் வந்து குழப்பிவிட வேண்டாம் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனங்களை எல்லாம் வந்து சொல்லி அந்த வசனத்தினுடைய அடிப்படையை வந்து அல்லாஹ் வந்து ஒவ்வொரு இடத்திலும் சொல்லிக்கொண்டே வருகின்றார். உங்களுக்கு முன்னால் இன்னைக்கு நான் ஓதிய அந்த வசனம் வந்து சூரத்து சஜ்தாவுடைய 11வது வசனம். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். அல்லாஹ் என்ன சொல்றான்? நபியே, அந்த மக்களிடத்தில் வந்து சொல்லுங்கள், அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மலக்கு என்பவர் அவருடைய உயிரை கைப்பற்றினார்கள் என்று சொன்னால் கைப்பற்றி தன்னுடைய ரப்பின் வசம் ஒப்படைப்பார்கள். அந்த ஒப்படைக்கப்பட்ட அந்த ரூஹுடன் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன், நீங்கள் மறுபடியும் அல்லாஹ்விடத்தில் மீண்டு வரப்போகிறீர்கள். இது அந்த நேரத்தில் வந்து எதற்காக வேண்டி சொல்லப்பட்டது என்று சொன்ன, ஒரு சாரார் வந்து ரபியா, வலீது போன்ற காஃபிர்களுடைய தலைவர்கள் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நம்மெல்லாம் மூத்தா போயிட்டா முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல யாரும் வந்து நம்மளை யாரும் வந்து உயிர்ப்பிக்க மாட்டாங்க, அல்லது உயிர்ப்பித்து கொடுப்பவர் வந்து யாரும் வந்து கிடையாது, அதனால நம்ம வந்து அடுத்த வந்து ஒரு பிறப்பை பற்றி நாம் வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் வந்து குழப்பங்களை வந்து உருவாக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் வந்து என்ன செஞ்சான் அப்படின்னா இந்த வசனங்களை எல்லாம் இறக்குறான். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும். அப்பா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, உனக்குன்னு ஒரு மலக்கை நான் நிர்ணயம் பண்ணியிருக்கேன், அந்த மலக்கு உன்னுடைய உயிரை கைப்பற்றுவார், கைப்பற்றியவுடன் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன், உன்னுடைய ரப்பிடத்தில் அவன் திரும்ப மீண்டும் கொண்டு வரப்படுவார். இப்ப இந்த கொண்டு வரப்படுவார் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அந்த ரூஹுக்களுடைய நிலைப்பாட்டில் அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய மலக்குகள் என்பவர்கள் எப்படிப்பட்ட நிலைகளை கையாளுகின்றார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை மேலே வந்து சொன்ன அந்த ஹதீஸினுடைய பாதி விஷயங்களை வந்து நாம வந்து பார்த்தோம். அந்த பாதி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு நல்ல அடியானுடைய உயிரை கைப்பற்றி கொண்டு மலக்கு என்பவர் வானத்தின் பால் உயரும் பொழுது, இது வரைக்கும் நான் வந்து போன வாரம் வந்து பார்த்தோம், நல்ல அடியாருடைய உயிரை வந்தாரு, வந்தவர் கைப்பற்றி விட்டார். அவர் வந்தவர் வந்து எப்படி வருகின்றார் என்று சொன்னால், சுவனத்திலிருந்து கஃபனையும் சுவனத்திலிருந்து நறுமணத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் இந்த பூமிக்கு வந்து வருகின்றார். வந்தவர் அந்த இடத்தை வந்து அடைந்தவுடன் அவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அந்த மனிதனுடைய ரூஹை வந்து கைப்பற்றி எடுத்துக்கொண்டு அவர் வானத்தின் பக்கம் வந்து உயரும் பொழுது ஃபயஸ்அதுன பிஹா ஃபலா யமுர்ரூன பிஹா அலா மலக்கின் மினல் மலாயிகா, எங்கெல்லாம் அவர் கடந்து செல்கின்றாரோ அவரை கடக்கக்கூடிய மலக்குகள், இதை நல்லா கேளுங்க, அவர் எங்கெல்லாம் பூமியிலிருந்து உயர்கின்றாரோ அந்த உயரும் பொழுது அவரை கடக்கக்கூடிய மலக்குகள். கடக்கக்கூடிய மலக்குகள்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஒவ்வொரு மலக்கிற்கும் உலகத்திலையும் சரி வானத்திலும் சரி ஒவ்வொரு காரியத்தை வந்து வைத்திருக்கின்றான். அந்த காரியங்களை செய்வதற்கு மலக்குகள் வந்து அப் அண்ட் டவுன் வந்துகிட்டு போயிட்டு இருந்துகிட்டே இருப்பாங்க.
இப்படி அந்த மலக்குகள் வரப்போக இருக்கும் பொழுது இவர் அந்த ரூஹை எடுத்துக்கொண்டு மேலே செல்லும் பொழுது ஒவ்வொரு மலக்கும் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னாக்க, இந்த ரூஹுக்கு மேல வந்து போடப்பட்ட அந்த சுவனத்தினுடைய நறுமணம் இருக்குது பாருங்க, அந்த நறுமணத்தை முகந்து கொண்டு அவர்கள் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி மாஹாத ரூஹ் தய்யிப். இன்னொரு ஹதீஸ்ல மாஹாத ரூஹ் தய்யிப், ரெண்டாவது வகையான வார்த்தை வந்து சொல்லியிருக்காங்க. என்ன வந்து அதுக்கு அர்த்தம், இந்த அருமையான ரூஹ் நறுமணம் பெற்ற இந்த ரூஹை உடையவர் யார் அப்படின்னு சொல்லி அந்த மலக்குகள் வந்து கேட்பாங்க. இப்ப கேட்ட உடனே அவர் வந்து சொல்வார், ஃபயகுல் ஹலா இப்னு ஃபுலான் இப்னு ஃபுலான் பி அஹ்ஸன அஸ்மாஇல்லதி கானு யுஸம்மூனஹு பிஹா ஃபித் துன்யா. அவருடைய அந்த பெயரை வந்து சொல்லுவாங்க. உலகத்தில் அவருக்கு பேர் வந்து என்ன வைக்கப்பட்டிருந்தது, அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் மலிக் அப்படின்னு சொல்லி அந்த பேர் என்னவோ அதை சொல்லி இவர்தான் இன்னான் என்று சொன்னதுக்கு அப்புறம் அதை எடுத்துக்கொண்டு ஹத்தா யன்தஹு பிஹா இல ஸமாஇ துன்யா ஃபயஸ்தஃப்திஹூன லஹு ஃபயுஃப்தஹு லஹு. அந்த உயிரை அவர்கள் அப்படியே எடுத்துக்கொண்டு வானத்திற்கு செல்வார்கள். வானத்திற்கு சென்றவுடன் வானத்துடைய கதவை திறக்க சொல்லி சொல்வார்கள். அப்படி சொன்னவுடன் யுஃப்தஹு லஹு பிஹா, அவருக்காக வானத்துடைய தர்வாசாக்கள் கதவுகள் வந்து திறக்கப்படுகின்றன. அன்பான சகோதரர்களே, இந்த ஹதீஸுடைய பின்னணியில் பல அர்த்தங்களை வந்து சார்ந்ததாக வந்திருக்கின்றது. இவ்வளவு பெரிய வானத்தை நாம் வந்து பார்க்கிறோம். இந்த வானத்தை பார்க்கக்கூடிய இந்த வானத்தில் எங்காவது நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கீறல், சின்ன ஒரு அடையாளம் ஏதாவது வந்து தெரியுதா அப்படின்னு சொல்லி சொன்னா எதுவுமே வந்து தெரியல. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த வானத்திற்கு வாசல்கள் இருக்கின்றது. அந்த வாசல்கள் வழியாக மலக்குகளும் ரூஹுகளும் மேலே ஏறுகின்றன, இறங்குகின்றன. யோசிங்க, அல்லாஹ் தன்னுடைய நிசாமத்தை வந்து எப்படி வச்சிருக்கலாம் பாருங்க. அந்த ரூஹுக்களை எடுத்துக்கொண்டு செல்வதற்காக வேண்டிய அந்த வானத்தினுடைய கதவுகள் கட்டப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய அனுமதி என்பது இல்லாமல் அந்த கதவுகள் வந்து திறக்கப்படுவதில்லை. ஃபயுஃப்தஹு லஹு, அவருக்காக திறந்த உடனே அந்த நபரை பற்றி முதல்ல வந்து அந்த வானவர்கள் வந்து கேட்கின்றார்கள். எப்படி கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, فيقول الله عز وجل اكتبوا كتاب عبدي في عليين. அவருடைய அந்த ரூஹ் 7வது வானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வைக்கப்படும் பொழுது அல்லாஹ்கிட்ட துஆ செய்யுங்க. ஜுமாவுடைய நேரத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, இந்த ஹதீஸ்ல வந்து இந்த இடத்தில் சொல்லப்பட்ட நபராக நாம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விட்ட வந்து கேளுங்க. உங்களுடைய ரூஹை எடுத்துக்கொண்டு மலக்குகள் நேராக வந்து ஒவ்வொரு வானத்தையும் தாண்டி 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 7வது வானத்தில் இருக்கக்கூடிய ரப்புடைய அர்ஷில் கொண்டு போய் அல்லாஹ்விடத்தில் வந்து அவர்கள் வந்து ஒப்படைக்கும் பொழுது அந்த ஒப்படைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் ஃபயகூலுல் அஸ்ஸ வஜல், அல்லாஹ் வந்து சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுங்களா, என்னுடைய இந்த அடியானுடைய ரூஹை ஜன்னத்தில் இருக்கக்கூடிய இல்லியீன் என்ற தரஜாவில் இருக்கக்கூடிய சுவனத்தில் பதிவு செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ். யாருக்குங்க? அம்மல் முஃமின் இதா கானல் அப்துல் முஃமின், யார் ஒரு நபர் இந்த உலகத்தில் வந்து முஃமினாக வந்து அவர் மரணிக்கக்கூடியவராக வந்து இருக்கின்றாரோ அவருடைய ரூஹை கைப்பற்றிய உடனேயே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய சன்னிதானத்தில் இந்த காரியங்களை நடத்தி விடுகின்றான். என்ன சொல்றான், என்னுடைய இந்த அடியானுடைய இந்த ரூஹை இல்லியீன்ல வந்து கொண்டு போய் பதிவு செய்யுங்க. சுவனத்தில் உள்ள இல்லியீன் அந்த இடத்துல வந்து பதிவு செய்யுங்க. அதை பதிவு செய்ததற்கு பின்னால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஜன்னத்துல வந்து உடனே அல்லாஹ் சொல்லி மலக்குகள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க, இவர் வந்து இல்லியீனுக்கு உரியவர், முடிஞ்சா. அதுக்கப்புறமா அல்லாஹ் வந்து சொல்றான், வ உஈது அப்தி இலல் அர்த், என்னுடைய அடியானுடைய இந்த உயிரை எடுத்துக்கிட்டு மறுபடியும் இந்த பூமிக்கு போங்க. போய் ஃபஇன்னி மின்ஹா ஹலக்தஹும் வஃபீஹா உஈதுஹும் வஃபீஹா உக்ரிஜுஹும் தாரத்தன் உக்ரா, அந்த உயிரை கொண்டு போய் இந்த பூமியில வந்து இருக்கக்கூடிய என்னுடைய அந்த அடியானுடைய உடலில் மீண்டும் செலுத்துங்கள். மீண்டும் செலுத்துங்கள்னா என்ன அர்த்தம், எதுக்காக அப்படி செலுத்தப்படக்கூடியது, அந்த நபரை குளிப்பாட்டி கஃனிட்டு உலகத்தினுடைய கஃன் தொழுகைகள் எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் எடுத்துக்கொண்டு சென்று போய் அந்த கபரில் அவருடைய உடலை வைக்கும் வரைக்கும் அந்த உயிர் என்பது அந்த உடலுக்கு பக்கத்தில் வந்து மலக்குகள் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நான் இங்க நிக்கிறேன், திடீர்னு எனக்கு ஒரு மரணம், என்னுடைய உடலை பற்றி தான் நீங்க எல்லாரும் வந்து சிந்திப்பீங்க, என் ரூஹை பத்தி யாரும் சிந்திக்க மாட்டீங்க. ஆனா என்னுடைய ரூஹ மலக்கு கையில வச்சுக்கிட்டு நிப்பாரு.
நல்ல மலக்கா இருந்தாருனாக்க அப்படி பவித்திரமாக வந்து என்னுடைய உயிர் பாதுகாக்கப்பட்டு பட்டோலைகள்ல வைத்திருக்கிற மாதிரி வந்து அல்லாஹ் அந்த ரூஹை கையில வச்சுக்கிட்டு அந்த மலக்கை நிக்க சொல்லுவான். அந்த மலக்கு ரொம்ப பவித்திரமா நிற்பாரு. சரிங்களா? இதே வந்து கெட்ட உயிராக இருந்தால் பின்னால ஹதீஸ் வருது, அதையும் சொல்றேன். அவர் என்ன செய்வாரு? அந்த ரூஹை கொண்டு வந்து அந்த ஜசதுக்கு முன்னால வந்து வச்சிருவாரு, அந்த உயிருக்கு முன்னால வந்து வச்சிருவாரு. வீட்டுல இங்கிட்ட பொண்டாட்டி கத்தும், இங்கிட்ட அம்மாயம் கதருவான், இங்கிட்ட அம்மா கதருவாங்க, இங்கிட்ட அத்தா கதருவாங்க, இங்கிட்ட சொந்த பொண்ணு கதரும். ஏன்னா இவர் உட்காந்துக்கிட்டு இவர் ஒரு பக்கம் அழுவாரு, மலக்கு போட்டேன்னு போடுவாங்க பாருங்க பின்னால இருந்து ஒரே அடி அடிச்சா, நீ என்னத்துக்கு அழுகுற, உனக்கு அங்க இருக்கு வா அப்படின்னுவாங்க. மலக்கு நீ உனக்கு அழுகிறதுக்குலாம் இனிமேல் இங்க உனக்கு சான்ஸ் கிடையாது, நீ என்ன அழுதாலும் போனாலும் உனக்கு ஒண்ணுங்க ஓங்கி ஒரு சாத்து. இந்த அடி இந்த வேதனை அந்த ரூஹை கொண்டு அந்த ரூஹ் வந்து அந்த பூமியில வந்து வைத்ததுல இருந்து கபர்ல கொண்டு போய் அந்த கபர்ல அந்த ஜசதை அந்த உடம்பை வைத்து மீண்டும் எழுப்பும் வரை நடந்து கொண்டே இருக்கும். சரி, அது எப்படி நடக்கும், என்னவெல்லாம் வந்து அந்த செயல்பாடுகள் வந்து வரும், பின்னால் அந்த டாபிக் வந்து வர்றப்ப நம்ம அதுல வந்து பார்ப்போம். இப்ப இங்க வந்து இந்த நல்ல ரூஹுக்கு வந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய நிலை, மலக்குகளுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான், பா இந்த ரூஹை எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போய் அந்த ரூஹை வந்து அந்த உடல்ல வந்து மறுபடியும் வந்து அனுப்பி அந்த ரூஹை கொண்டு அந்த உடலை கபரில் எழுப்பி அவனுடைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து முடிங்கன்னு அல்லாஹ் வந்து சொல்றான். இப்ப இந்த காரியம் எல்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் வந்து சொல்லக்கூடிய வாசகம், இந்த ரூஹை கொண்டுதான் இந்த மனிதனை நான் முதலில் படைத்தேன், இரண்டாவது முறையாக இந்த மனிதனுடைய இந்த உடலில் இருந்து உயிரை எடுக்கிறேன், மறுபடியும் நான் இவனுக்கு இந்த உயிரை கொடுப்பேன், மறுபடியும் இந்த உயிரை நான் எடுப்பேன். அல்லாஹ் வந்து 2 வாழ்க்கை 2 மரணம் ஒவ்வொரு உயிருக்கும் வந்து வச்சிருக்கான். அப்ப இந்த செய்தியை வந்து சொன்னதுக்கு அப்புறம் அந்த ரூஹை எடுத்துக்கொண்டு அந்த மலக்கு என்போடு செல்கின்றார். சென்று அவருடைய அந்த நிலைகள் எல்லாம் வந்து அவ்வாறு வந்து முடிக்கப்படுகின்றது. இது வந்து ரூஹுல் முஃமினுக்கு உண்டான நிலைப்பாடு. இப்ப 2வது டாபிக், அதுல ரூஹுல் காஃபிர். ஒரு காஃபிர், இந்த காஃபிர்ல வந்து 2 தரஜாக்கள் வந்து இருக்கு. ஒன்னு அரபே வந்து கலிமாவை வந்து சொல்லாத ஒரு நபர், ஒரு வழித்தடம். 2வது வந்து கலிமாவை சொல்லி இருந்தார், காஃபிரை போன்ற வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருந்தார். கலிமா வந்து சொல்லிட்டாரு, ஆனா அந்த வாழ்க்கை வந்து அவரது எப்படிப்பட்டதாக வந்து இருந்தது என்று சொன்னா காஃபிருடைய வாழ்க்கை மாதிரி வந்து இருந்தது. இப்ப இந்த 2க்கும் வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. கலிமா சொன்னவங்க யாரும் வந்து மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, யார் ஒரு நபர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாரோ அவர் சொர்க்கவாசி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆனா அதே வந்து யார் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்து சொல்லி அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய பாவமான ஷிர்கை வந்து செய்தார்களோ நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். நிரந்தர நரகம். நிரந்தர நரகம் யாருக்கு? காஃபிருக்கு மட்டும்தான். ஆனா இவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறமும் அவருக்கு அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்துல வந்து அந்த நிரந்தர நரகம் வந்து கிடைக்கின்றது என்று சொன்ன, அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்னால எந்த ஒரு பலனும் இல்லை. இதைத்தான் வந்து அங்க வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி தான் இந்த காஃபினுடைய ரூஹை வந்து எடுக்கக்கூடிய மலக்குகளும் இந்த முஸ்லீமாக இருந்து காஃபிரை போன்று வாழ்ந்த மக்களுடைய உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குகளும் எப்படி வருவார்கள்? இப்ப அவங்களுடைய டெஃபினேஷனை பத்தி இந்த ஹதீஸ்ல தான் சொல்றாங்க. அறிவிப்பவர் பரா பின் ராசிப் தான். அதே அறிவிப்புடைய 2வது தொடர், إن العبد الكافر إذا كان في انقطاع من الدنيا وإقبال من الآخرة نزل إليه من السماء ملائكة سود الوجوه معهم فسوق فيجلسونه منه مد بصر. யாருடைய ரூஹ வந்து காஃபிருடைய ரூஹா இருக்கின்றதோ அந்த ரூஹை கைப்பற்றுவதற்காக வேண்டி வானத்திலிருந்து மலக்குகள் இறங்குவார்கள். அந்த மலக்குகள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் சூதுல் உஜூஹ், கண்ணங்கரேன்னு இருப்பாங்க. கடுமையான கருத்த நிறத்தை வந்து உடையவர்களாக வந்து இருப்பார்கள். அந்த கருத்த நிறத்தை உடைய அந்த மலக்குகள் மஅஹும் அல் ஃபுசூக், என்னது அது? அவங்க சும்மா வரமாட்டாங்க. நரகத்தில் இருக்கு பார்த்தீங்களா முள்கம்பிகள், முள்ளு கம்பிகள். இங்க வந்து அந்த நிலைகள்லாம் வந்து இருக்கா என்னன்னு எனக்கு வந்து தெரியாது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இதுல எல்லாம் வந்து
இந்த மூட்டைகளை வந்து சுமை தூக்குறாங்க பாருங்க, அந்த மூட்டையை வந்து தூக்குறதுக்கு எளிவா வந்து என்ன செய்வாங்கன்னா கையில வந்து ஒரு சின்ன ஒரு கொக்கியை வச்சிருப்பாங்க. அதை அப்படி போட்டு அப்படி குத்தி இப்படி இழுத்தாங்கன்னா ஈஸியா வந்து அவங்க முதுகுல வந்து தூக்கி வச்சுக்கிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி வைக்கிறதுக்கு அந்த கொக்கிகளை வந்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய நீண்ட கொக்கிகளை கொண்ட நரகத்தினுடைய அந்த கொக்கிகளை இரும்புகளை கொண்டுகிட்டு அந்த கருப்பு நிறத்தை உடைய அசிங்கமான தோற்றத்துல பயங்கரமான அந்த தோற்றத்துல வந்து அந்த மலக்குகள் கீழே வந்து இறங்குவார்கள். இறங்கின மலக்குகள் என்ன செய்வாங்க? ஃபயஜ்லிசூன மின்ஹு மத்த பஸரிஹி ثم يجيء ملك الموت حتى يجلس عند رأسه. அந்த மலக்குல் மௌத் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து யாருடைய உயிரை கைப்பற்ற வேண்டுமோ அந்த இடத்துல வந்து அந்த மலக்குல் மௌத் உட்கார்றாரு. அந்த உட்காரக்கூடிய அந்த மலக்குல் மௌத்தை சுற்றி வந்து ஒரு சில மலக்களுடைய கூட்டங்களே வந்து உட்கார்றாங்க. இந்த மலக்குக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வேண்டி அல்லாஹ் வந்து என்ன செய்யறான்? ஒரு சில மலக்குகளுடைய கூட்டத்தை அவர் கூட வந்து அனுப்பிச்சு விடுறான். பின்னால் அதனுடைய தஃப்சீர்லாம் வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். மலக்குல் மௌத் உயிரை வந்து கைப்பற்றக்கூடிய ஒரே ஒரு மலக்கு தான். ஆனா அந்த மலக்குக்கு வந்து உதவி செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு மலக்கினுடைய கூட்டத்தை கூட வந்து அனுப்புறான். நம்ம அனுப்புறோம்ல, ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்குனாக்க தம்பி இந்த காரியத்தை வந்து பாத்துருங்க, அதுக்கு என்ன வேணும் சார், எனக்கு ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு 4-5 பேர் கொடுங்க கேட்குறாங்கல்ல. அல்லாஹ் அதே மாதிரி மலக்குல் மௌத்தை வந்து சொல்லிட்டு, ஐயா நீ தான் உயிர் எடுக்கணும், யாருலாம் இவனை உயிர் எடுக்கிறதுக்கு இந்த காரியம்லாம் பண்ண வேண்டி இருக்கு, எனக்கு ஒரு 4-5 பேரை ஹெல்ப்புக்கு அனுப்பு. மலக்குகள் அல்லாஹ் அனுப்புறான். 3-4 பேர் வந்து கூட வர்றாங்க. அந்த மலக்குகள் வந்து என்ன செய்யறாங்க? அந்த உயிரை கைப்பற்றுவதற்குண்டான காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். அவங்க வந்து என்ன செய்யறாங்க, என்ன பண்றாங்க? பின்னால ஆயத்து ஹதீஸ் எல்லாம் வருது, இன்ஷா அல்லாஹ் அதை தெளிவு பண்ணுவோம். அப்ப அந்த மலக்கு முதல்ல வந்து என்ன செய்கின்றார் என்று சொன்னா, மத்த பஸரிஹி ஃபயஜ்லிசு மத்த பஸரிஹி, அவருடைய பார்வைக்கு முன்னால் வந்து உட்காரும் பொழுது, அவருடைய பார்வைக்கு முன்னால் வந்து உட்கார்றாரு. இந்த யூடியூப் கிளிப்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சம்பவங்கள் வந்து போடுவாங்க. ஒரு நபருடைய உயிர் பறிக்கப்படும் பொழுது அவருடைய அந்த ஆக்ஷன் எப்படி இருக்கும், சிசிடிவி கேமராவில வந்து பதிவாயிருக்கும். இவர் மட்டும் தனிப்பட்டவரா இருப்பாரு, உட்கார்ந்தே இருப்பார், திடீர்னு இப்படியே பார்ப்பார், இப்படி இருப்பார், ரொட்டேட் பண்ணா அப்படி தூக்கி எரியும், தும்பொனி கீழே விடுவார், உருவு போகும். காட்டுல விலங்குகள் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி அதுவாடு உட்கார்ந்து அதுவா வந்து தூக்கி அடிச்சு கீழே விழுந்து மௌத்தா போகும். அப்ப இந்த மாதிரி அந்த ரூஹனுடைய அந்த மலக்குகளை வந்து கைப்பற்றுவதற்காக வேண்டிய அந்த மலக்கு இறங்கின உடனே அந்த ஆத்மாக்கள் அதை பார்க்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ்ல வந்து அவர்கள் அமர்கின்றார்கள். அமர்ந்த உடனே சும்ம யஜி மலக்குல் மௌத், அதுக்கப்புறமா இந்த எல்லா மலக்கு வந்தோடனே உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு வந்து இறங்குகின்றார். அவர் வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யா ஐயத்துன் நஃப்ஸுல் ஹபீஸா, என்ன வார்த்தையை சொன்னார் பாருங்க. அங்க நல்லவருடைய உயிரை வந்து கைப்பற்றும் பொழுது அவருடைய இடத்துல வந்து அந்த நல்ல மலக்கு வந்து என்ன செஞ்சாரு? முதல்ல வந்தோன்னு வந்து யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா என்று சொன்னார். இத்மிஇனான், சாந்தம் பெற்ற உள்ளமே, சாந்தம் பெற்ற ரூஹே, இந்த உலகத்தினுடைய காரியங்களில் ஜெயம் பெற்ற வெற்றியை பெற்ற அந்த ரூஹே வெளியில வான்னு சொல்லி சொன்ன அந்த மலக்கு மாதிரி இந்த மலக்கு என்ன செய்யணும்? இவனுடைய கெபாசிட்டி என்னவோ அதை வந்து சொல்லணும்ல. அப்ப அந்த மலக்கு என்ன சொல்றாரு? யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் ஹபீஸா அப்படிங்கிறார். அடே கெட்ட, அந்த வார்த்தை வந்து ரொம்ப வந்து அசிங்கமான வார்த்தை. அந்த வார்த்தையை சொல்லி, ஹபீஸுங்கிற வார்த்தையை சொல்லி அந்த ரூஹை முதலில் அழைக்கின்றார். அழைத்த உடனே உஹ்ருஜி இலா சஹத்தின் மினல்லாஹி வ கதபின், இந்த உடம்புல இருந்து நீ அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு ஆளாகி இருக்கக்கூடிய நிலையில் நீ வெளியேறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஃபதஃபர்ரக பி ஃபீ ஜஸதிஹி ஃபயன்தஸிஉஹா கமா யன்தஸிஉ ஸுமூது மின் ஸூஃபில் முபல், அவனுடைய உடலில் இருந்து அந்த உயிரை பிரிக்கின்றார். எப்படி பிரிக்கின்றார் என்று சொன்னால், ஒரு முள்ளின் மேல வந்து பட்டின் மீது வந்து விழுந்திருக்கக்கூடிய அந்த முள்ளு என்பது வந்து அந்த பட்டு துணி என்பது வந்து மாட்டிக்கிருச்சு அப்படின்னா அதை போட்டு எப்படி அப்படி போட்டு இழுப்பாங்களோ அது மாதிரி வந்து அந்த மேல உள்ள அந்த தோலை அப்படியே பிடித்து அந்த நரகத்தினுடைய அந்த கொக்கியை கொண்டு இழுப்பார்கள். யோசிச்சு பாருங்க, அந்த நரகத்தினுடைய அந்த கொக்கியை கொண்டு போட்டு அந்த மனிதனுடைய ரூஹை வந்து அப்படி இழுக்கிறாங்க.
அந்த இழுக்கும் பொழுது அந்த நபருடைய உடலில் இருந்து வெளியில வரக்கூடிய அந்த உயிர் என்பதை எடுத்துக்கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மலக்குகள் فَيَسْعَدُونَ بِهَا فَلَا يَمُرُّ بِهَا عَلَى مَلَكٍ مِنَ الْمَلَائِكَةِ إِلَّا قَالُوا مَا هَذَا الرُّوحُ الْخَبِيثُ. அந்த ரூஹை எடுத்துக்கிட்டு வானத்துக்கு போறாங்க. எப்படி நல்ல ரூஹை எடுத்துக்கிட்டு மேல போனாங்களோ அதே மாதிரி நல்ல ரூஹை கொண்டு போன அந்த மலக்குகளுடைய அந்த பாதையில இந்த கெட்டவனுடைய ரூஹை எடுத்துக்கொண்டு மலக்குகள் மேலே செல்லும் பொழுது அவரை கிராஸ் பண்ற ஒவ்வொரு மலக்கும் கேட்பாங்க. பைக்குள்ள வச்சிருக்கான், பைக்குள்ள ஒருத்தன் ஒரு கெட்ட பொருளை வச்சிருக்கான், நான் தெரியாம கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறான். ஆனா பக்கத்துல கிராஸ் பண்றவன் சொல்றான், இன்னும் மேல ஒரு மாதிரியா நாறுது, என்னது அப்படின்னா என்ன ஆகும்? அது தெரிஞ்சு போயிரும்ல. அதே மாதிரி இந்த கெட்ட ரூஹம் மூடி அந்த மலக்கு மேல எடுத்துக்கிட்டு போறாரு. ஆனா கிராஸ் பண்ற ஒவ்வொரு மலக்குகளும் கேட்கலாம், என்னது இந்த நாட்டை நாறுது, யாரு இது, இவனுடைய உயிர். யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல நம்முடைய ரூஹனுடைய நிலை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும். அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர் அதே மாதிரி சொல்வாரு, ஃபயகூலு ஃபுலான் இப்னு ஃபுலான் பிஅக்பஹ பிஅஸ்மாஇ அல்லதி கானு யுஸம்மூன பிஹா ஃபி துன்யா. அவருக்கு இந்த உலகத்துல எந்த பெயரை சொல்லி அவர்கள் அவனை சொல்லி அழைத்தார்களோ, அவனுடைய பெயரை சொல்லி சொன்னார்களோ, ஹாமான், ஃபிரௌன், நம்ரூத் என்று சொல்லி 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 அவர்களை அழைத்தார்களோ, அந்த காரூன் போன்ற ஃபிரௌன் போன்ற நபருடைய பெயர்களை சொல்லி அந்த மலக்குகள் சொல்வார்கள், இந்த பெயரை சொல்லி இவனை அழைச்சாங்க, இவன் தாங்க இவன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஹத்தா இன்தஹா பிஹா இல ஸமாஇ துன்யா ஃபல்யுஸ்தஃப்தஹ லஹு ஃபலா யுஃப்தஹு லஹு. அங்க போய் முதல் வானத்துடைய இந்த கதவை தட்டுவாங்க மலக்குமார்கள். அந்த மலக்குகள் கதவை தொட்டின உடனே எப்படி நல்ல ரூஹுக்கு அல்லாஹ் கதவை திறந்து உள்ளவான்னு சொல்லி மலக்குகள் சொல்றதுக்கு அனுமதி கொடுத்தானோ அது மாதிரி அனுமதி என்பது அந்த கெட்ட ரூஹுக்கு கொடுக்கப்படுமா என்று சொன்னால் ஃபலா யுஃப்தஹு லஹு, அந்த ரூஹுக்கு அல்லாஹ் வானத்துல அனுமதி கொடுப்பதில்லை. நஊது பில்லாஹி மின் தாலிக். அன்பான சகோதரர்களை யோசிச்சு பாருங்க, எந்த ரூஹை அல்லாஹ் வானத்துல வைத்து படைத்து நமக்கு இந்த பூமியில் அனுப்பினானோ அந்த ரூஹை நான் திரும்ப கூப்பிடுவேன் என்று சொன்னானோ அந்த ரூஹுக்கு பாஸ்போர்ட் இல்ல, விசா இல்ல, உள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும் நம்ம நிலை? அல்லாஹ் அந்த மனிதர் இடத்துல, அதாவது அந்த மலக்குகள் இடத்துல சொல்லி காட்டுகின்றான். அந்த சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்பது என்ன அப்படின்னாக்க, உக்துபு கிதாபத ஃபீ சிஜ்ஜீன ஃபில் அர்தி சுஃப்லா. அப்பா இவன் இங்க வானத்துக்கு உண்டான ரூஹை கொண்டவன் அல்ல. இந்த வானத்துக்குரிய ரூஹை கொண்ட நபர் என்பவர் யார் என்று சொன்னால் அவர் இல்லீனில் இருக்கக்கூடியவர். ஆனால் இந்த ரூஹை என்பது சிஜ்ஜீன், அந்த சிஜ்ஜீன் என்று சொல்லப்படக்கூடிய நரகத்துக்கு உரிய நபர்களில் இருக்கின்றார். அந்த சிஜ்ஜீனுடைய உயிர்கள் வைக்கப்படக்கூடிய இடம் 7வது பூமியில் இருக்கின்றது. எப்படி 7வது வானத்தில் அள்ளியும் இருக்கின்றதோ, சுவனவாசிகள் இருந்தார்களோ, அந்த சுவனவாசிகளுக்கு நேர் மாறாக சிஜ்ஜீன் என்று சொல்லப்படக்கூடிய நரகத்துக்குரியவருடைய உயிர் பூமியில் இருக்கக்கூடிய முதல் பூமியெல்லாம் கிடையாது, 7வது பூமி அடியில இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இந்த சிஜ்ஜீனுக்கு உரிய இந்த நரகவாசிகள் வைக்கப்படுகின்றார்கள். நஊது பில்லாஹி மின் தாலிக். இப்ப இந்த உயிர்களுடைய நிலைகள்ல பாத்தீங்கன்னா, அந்த உடம்பை வைத்து அந்த உடம்பிலிருந்து அந்த ரூஹ் என்பது 2வதாக மேலிருந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறம் கொண்டு அந்த உயிரை அந்த ஜனாசா குளிப்பாட்டப்பட்டு கஃனிட்டு அது தொழுகை நடத்தப்பட்டு கபரில் வைக்கப்படும் வரைக்கும் அந்த ரூஹ் என்பது அந்த உடலை பார்த்து கதறுகிறது. நல்ல உயிராக இருந்தால் மனசுல சஞ்சலப்படுது, ஆஹா என் பொண்டாட்டி இப்படி மனசு வருத்தப்படுறாள், என் பிள்ளைங்க வருத்தப்படுது, எங்க அம்மா வருத்தப்படுறாங்களே, எங்க அத்தா வருத்தப்படுறாங்களே, இந்த ஆத்மா துடிக்கும். அப்ப இந்த துடிக்கும் பொழுது இந்த ஆத்மா என்ன செய்யும் என்று சொன்னா, 2வது அந்த ரூஹை அந்த உடலில் போட்டு கபரில் எழுப்பி கேள்வி கணக்கெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அல்லாஹ் கிட்ட ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் என்ன வைக்கும் தெரியுங்களா? இத நல்லா கேளுங்க. ரப்பி அர்ஜிஊன கலீலா ஃபல்யுக்பிரஹும் அஹ்லி. யா அல்லாஹ், எனக்கு ஒரு சின்ன ஒரு சமயம் கொடு, ஒரு சின்ன ஒரு டைம் கொடு. என் முன்னாடி பிள்ளைலாம் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கு, எல்லாரும் என்னை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கவலைப்படக்கூடிய அந்த மக்களுக்கு நான் ஒரு நலவு வார்த்தைகளை சொல்லிவிட்டு திரும்ப வந்துடுறேன். ஆனா அல்லாஹ் என்ன செய்வான்? அவனுடைய நியமனம் அப்படித்தான். நீ வந்தாச்சுன்னா வந்தாச்சுப்பா, நீ ஒண்ணேதான்
இந்த ஒன்வையை தாண்டி நீ உள்ள வந்து மறுபடியும் போறதுக்கு உனக்கு வந்து அனுமதி வந்து கிடையாது. அப்ப அந்த மாதிரி சொல்லி அந்த இடத்துல வந்து நல்ல ரூஹுக்கு அல்லாஹ் வந்து மலக்குகளை கொண்டு சாந்தம் அளிக்கின்றான். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகள் இறங்கி சொல்கின்றார்கள், அபிஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன், அல்லாஹ் உனக்கு கொடுத்த இந்த சுவனத்தை கொண்டு நீ சுப செய்தி பெறு, உன்னுடைய குடும்பத்தார்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், அவர்களை பற்றி வந்து நீ பயப்படவும் வேண்டாம் என்று அந்த மலக்குகள் வந்து சொல்லுவாங்க. இதே வந்து காஃபினுடைய உயிரை கொண்டு வந்து அந்த வீட்டில் வச்சிருக்காங்கல்ல, கெட்டவனுடைய உயிரை கொண்டாந்து வச்சிருக்காங்கல்ல, இந்த உயிரை வைத்திருக்கக்கூடிய நிலையில் உள்ள நபர்களுடைய செயல்பாடுகள் தான் இன்னைக்கு உலகத்துல வந்து பல 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 ஃபித்னாக்கள், ஃபசாதுகள், ஏன் பல பல மதங்கள் வந்து உருவானதற்கு வந்து காரணமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த உயிரை உட்கார்ந்துக்கிட்டு அது வந்து சும்மா இருக்காது. அதுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நம்மளை கொண்டு போய் ரோஸ்ட் போட போறாங்க, உள்ள விட்டு பின்ன போறாங்க, அடி நொறுக்கி அல்ல போறாங்க, நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரூஹு கூட இருந்துச்சு பாருங்க, கரீல், அது என்ன அப்படிங்கிறது இன்ஷால்லா அடுத்த வாரம் நான் வந்து சொல்றேன். அந்த ரூஹுடன் இருந்த கரீலோடு சேர்ந்து அந்த ரூஹ் என்பது துடித்து கொண்டே இருக்கும். எப்படி துடிக்கும் அதையும் வந்து சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கெட்டவனுடைய ரூஹை வந்து பறித்தவுடன் மீண்டும் அதை செலுத்துவதற்காக வேண்டி வந்தவுடனே அந்த கெட்டவனுடைய ரூஹையில் இருக்க அந்த உடலில் இருக்கக்கூடிய பக்கத்தில் உள்ள ரூஹை என்பது சொல்லும். மகன் சொல்லுவான், ரொம்ப நேரமாச்சு, அக்காவோட உடலை ஜனாசாவை தூக்குங்க, அத்தான்னு சொல்ல மாட்டான், மையத்தை தூக்குங்கன்னுவான். இன்னொருத்த அம்மா காரி வந்து சொல்லுவா, அப்பா சீக்கிரம் மையத்தை கொண்டு போய் குளிப்பாட்டுங்க பண்ணுவான். பொண்டாடிக்கார் வந்து சொல்லுவா, அப்பா மையத்துக்கு நல்ல வந்து கஃனை போடுங்கன்னுவான். அத்தாங்கிற பேர், அண்ணங்கிற பேர், புருஷங்கிற பேர் அங்க வரவே வராது. எந்த நிலையிலும் வந்து அங்க பெயர் என்று சொல்லப்படாமல் வெறும் மையத்து 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 என்று சொல்லி அந்த மையத்தினுடைய அடக்கத்திற்கு உண்டான காரியங்களை செய்யப்படும். இவன் பக்கத்துல உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பான், அழுகுவான், கதறுவான். ஐயோ, ஏண்டா என்னை இவ்வளவு சீக்கிரம் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு அந்த கடுமையான வேதனை காத்துக்கிட்டு இருக்கு, என்னை போட்டு இப்பவே வாட்டி எடுக்கிறாங்களே, நீ வந்து சொல்ல மாட்டியா, நீ வந்து கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த ரூஹ் வந்து கதரும். அந்த கதறக்கூடிய அந்த சிம்டம்கள் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு சிலது வந்து உலகத்துல அந்த கரீனின் சார்பாக வந்து வெளிப்படும். அதைத்தான் இன்னைக்கு உலகத்துல வந்து பல பல குறிப்பா வந்து பல இடங்கள்ல வந்து சாமிங்கிற பேர்ல, பூதங்கிற பேர்ல, மதம்ங்கிற பேர்ல வந்து அந்த காரியங்களை உண்மை என்று மக்களை ஏமாற்றி கொண்டு பிழைப்பு நடத்தக்கூடிய பல மதங்களை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை இந்த ஹதீஸ்ல இருந்து நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தெளிவுரை பற்றி நாம வரக்கூடிய வாரங்கள்ல வந்து நாம வந்து பார்ப்போம். அல்லாஹ் நம்ம இடத்துல வந்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்றாவது ஒரு நாள் பிரியும் பொழுது இந்த ரெண்டு நிலைகளை கொண்டுதான் பிரியும். அதில் நல்ல நிலைகளை கொண்ட ரூஹை பிரிக்கக்கூடிய நல்ல அடியார்களாக உள்ள அல்லாஹ் நம்மளிடம் வந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.